ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து வரும் அப்படின்னாங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 ஆயிடுச்சு. இந்த நிலையில் தான் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும் ஒரு சில மாவட்டங்களுக்கு. ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாக இருக்குது. எல்லாம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்கள் வந்து இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை குறித்து என்ன தகவல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வாளர்கள் நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. இந்த ரிசல்ட்டில் நிறைய பணப்பாட்டுப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வருமா வராதா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்களா பண்ணலையா, என்ன அப்டேட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, எதனால் இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்களும் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இருந்தாலுமே இனிமே இந்த ரேஷன்களுடைய வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிக்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ரேஷன் வேலையில் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, எதை பேஸ் பண்ணி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மார்க் இருந்தால் இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேலரி வந்து எவ்வளோ வந்து இருக்கும், இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, எதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். இது வரைக்கும் ஒரு 3 மாத காலங்களாக வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த ரிசல்ட் வரலாம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இந்த நிலையில் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே வெளியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இன்று ஜியோ உத்தரவு பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டை குறித்து அனைத்து சந்தேகங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே கொடுக்கல. சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை எப்போ அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரும்னாங்க, பிப்ரவரியில் வரும்னாங்க. அதே மாதிரி மார்ச்சில் வெளியிடுவோம், லாஸ்ட் வீக்குள்ளே நாங்கள் வந்து வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருந்தார். இருந்தாலுமே மார்ச்சும் முடிந்தது, ஏப்ரல் 2 ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த மாதமாச்சு இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான நிலவரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு முழுமையாகவே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 90-95 பர்சன்டேஜ் வரைக்கும் முடிச்சுட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் முடிந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்திருக்கு. நாளைக்கு வெளியிட போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியுமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலை அப்படின்ற பார்த்தீங்கன்னா இப்போ 2025-26க்கான பட்ஜெட் தாக்கல் வந்து நடைபெறுது. இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான ஒரு காரணமாகவே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சரும் அதில் பிஸியாக வந்து இருக்காங்க. இதனால் தான் நம்மளுக்கு இது அப்டேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே கட்டாயமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத
ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி நாளை அப்படி மாரி வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா? நாளைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். இது வரைக்குமே அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ வந்து இருந்திருக்கு. அனைவருக்குமே மகிழ்ச்சிகரக்கூடிய தரமாக தான் நாளைக்கு இந்த ரிசல்ட் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நிரந்தரமான ஒரு அரசு பணியா அப்படின்றது எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருக்கு. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இல்லைன்ல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்துட்டு இருக்கும். 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் கூட வந்து ஆகலாம். அதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். பெர்மனன்ட் ஆகறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டா வந்து ஆக்குவாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து இருக்கும். பெர்மனன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க நிரந்தரமாகவே ஒரு அரசு பணியாளராக நீங்க வந்து இருப்பீங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த வேலைய பொறுத்தவரைக்கும் இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க? இந்த கட் ஆஃபின் அடிப்படையில தான் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க. மார்க்க பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு வழங்கியிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி பேசிக்காவே உங்களுக்கு வந்து 12,000லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து தொடங்கும். பேசிக்காவே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சேலரிய பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான சேலரி தான். அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலரிய பொறுத்தளவுக்கு குடுக்க போறாங்க. இதில எதனால அவங்க வந்து உண்மையான நிலவரம் வந்து என்ன? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதனால டிலே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே ரெடி ஆகல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில நாங்க வந்து ரெடி பண்ணி குடுத்துருவோம். ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் வந்து முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வந்து வெளியா இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையோட வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் பட்டதாரியா சான்றிதழ் பெற்றிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு சில நோட்டீஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு சில பேருக்கெல்லாம் லெட்டரும் வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை. அதே மாரி ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் முன்னுரிமை வந்து இதில வந்து வழங்கியிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியாயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுக்க போறாங்க. நாளை முதல் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.